Okay, good evening. Today is 30th April 2021. மணி வந்து 3:19 PM. நான் இறந்து போன அந்த கணபதி அண்ணனுக்காக சில விஷயங்கள் என்னோட பார்ட்லேருந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். I have to tell you guys. Okay. First of all, அந்த அண்ணனுக்கு 40 வயசு. He passed away on 18 of April 2021. 2 பசங்க இருக்காங்க. அந்த அண்ணனோட குடும்பத்தினர், அதாவது அவங்க ஒய்ஃபும் சரி, அவங்க அம்மாவும் சரி, எல்லாத்தோட வீடியோஸையும் நான் பார்த்தேன். என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஒரு தாயார் அப்படி பேசும்போது. ஓகே, ஸோ ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் மை பார்ட். ஓகே, நான் லெட்ஸ் லுக் அட் த க்ரோனாலஜி. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். 23 நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கர் கணேஷ், அதாவது ஃபங்கி சங்கர் கூட அவங்க அம்மாவோட இன்டர்வியூ யூடியூப்பில் நான் போய் பார்த்தேன். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ஃபாரன்சிக் ஃபைண்டிங். ஸோ அதனால தான் இது வரைக்கும் நான் இன்னும் எதுவும் செய்யாமல் இருந்தேன். எஸ்டர்டே ஐ ஆல்சோ சா தட் வீடியோ. 2 வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் ஆன் மை பார்ட். ஓகே, அந்த வீடியோவை யூடியூப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்லுவாங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு போனவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஆன் 23rd March. அண்ட் தென் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அக்கார்டிங் டு த PDRM ரூல்ஸ், அக்கார்டிங் டு த கண்ட்ரி லா, நீங்கள் வந்து மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணப்போ ஸ்ட்ரெயிட்டாக 13 days ரிமாண்ட் கொடுத்துருக்காங்களா, இல்லை தம்பா பண்ணி But according to what SACE has reported, Ganapathy has been granted straight 13 days remand by the magistrate court to assist with the investigation into his siblings' alleged crime, which is on the 24th February to 9th March. எதுக்கு? அவர் கூட பிறந்தவங்க, சிப்ளிங்கும் போது கூட பிறந்தவங்க, ஓகே, பண்ண தவறுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து உதவி செய்ய மம்பந்து சியாசத்தான். Now what was the crimes that was mentioned? Mattress warehouse robbery, hijacking vehicles, fighting wrongful confinement. This was reported by SACE. ஓகேவா, இந்த தவறுகள், ஓகேவா, காடி திருடுறது, ஹைஜாக் பண்ணுறது, அப்புறம் வேர்ஹவுஸில் பூந்து திருடுறது, இதெல்லாம் வந்துட்டு அவர் செய்யல, அவர் கூட பிறந்தவங்களோ இல்லை சொந்தக்காரவங்களோ செஞ்சதுக்கு சியாசத்தானுக்கு பந்து பண்ணுறதுக்கு அவருக்கு 13 நாள் ரிமாண்ட் கிராண்ட் பண்ணியிருக்காங்க மெஜிஸ்ட்ரேட் கோர்ட். Now this was what happened. Now அவங்க அம்மாவை சொன்ன வரைக்கும் அவங்க சிஸ்டரை வந்து 2 நாளுக்கு ஒரு தடவை கூப்பிட்டு மெடிசன் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் அவங்கள வந்து அந்த அண்ணனை பார்க்க விடலை. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்தால் என்னோட அட்வைஸ், டேக் அப் அ லாயர். ஓகே, அக்கார்டிங் டு எனி ஹியூமன் ரைட்ஸ் வந்து நம்ம யாருக்குமே வந்து யாரையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணால் அவங்கள பார்க்காம வந்து இருக்கிறதுக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து லா கிடையாது. பட் இந்த இடத்துல ஒரு லாயர் வையுங்க. ஓகே, கெட் அ லாயர், ஹையர் அ லாயர் டு ரெப்ரசன்ட் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. பாவம் அவங்க ஃபேமிலிக்கு யாரும் இன்ஃபார்ம் பண்ணல போல. ஐ ஃபீல் வெரி பேட். பட் மெடிசன்ஸை கொடுக்க 2 தடவை கூப்பிட்டுருக்காங்க அக்கார்டிங் டு த மதர். ஓகே, அந்த இன்டர்வியூலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணப்போ கணபதி அண்ணன் காலு வலிக்குதுன்னு சொன்னப்போ அவரை 4 தடவை ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க, விச் இஸ் ஆன் 28th February, 3rd March, 6th March and 7th March. 4 தடவை. ஸோ சில பேர் வந்துட்டு அவருக்கு வந்து மெடிக்கல் ரைட்ஸ், ஹீ வாஸ் டினைட் மெடிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வாஸ் அ வெரி ராங்ஃபுல் அக்யூசேஷன். ஓகே, when you say he was denied medical rights, அவங்க சிஸ்டரை கூப்பிட்டு மருந்து கேட்டிருக்க மாட்டாங்க, அவரை வந்து மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ரிப்போர்ட் பண்ணான்னு கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க. 1 தடவை இல்லை, 4 தடவை. ஸோ தட் இஸ் ராங். பட் த மிஸ்டேக் ஹியர் வாஸ் he was not allowed to meet his family members. That PDRM has to explain why. That is first. Okay, அடுத்தது அவருக்கு வந்து ரிமாண்ட் வந்து 9 மார்ச் வரைக்கும். 8 மார்ச் he was not released. He was admitted to hospital Salayang ICU, and according to the father, which was also reported by SACE, they have said that அவங்க அப்பா சொல்லியிருக்காரு இல்லை அவர் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, he was cleared of any all wrong doings according to the father. ஸோ அவர் எந்த ஒரு தவறும் செய்யலன்னு 8 மார்ச் அவரை ரிலீஸ் பண்ணலை. ரிலீஸ்ன்ற பேரில் ஹாஸ்பிட்டல்ஸ் லயங் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது நடந்துச்சு. இது நடந்த கையோட ஃபேமிலி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா உள்ளே போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலியே வந்து நம்மளை ஐசியூவில் வந்து ரொம்ப நேரம் விட மாட்டாங்க, மெடிக்கல் லைனில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ கோவிட்னால இன்னும் ஸ்ட்ரிக்ட். பட் அவங்க அம்மா உள்ளே விட்டப்ப 2-3 வார்த்தை தான் பேசினேன் அப்படின்னு அந்த தாயார் சொன்னாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்கள அதில் வந்து சொன்னது என்னென்னா, அந்த அண்ணன் சொல்லியிருக்காங்க கெத்தா பைப்பில், தட் இஸ் ரப்பர் ஹோஸ்லேயும் தார் ரோட்லேயும் இழுத்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹிஸ் சிச்சுவேஷன் வாஸ் வெரி பேட் அண்ட் அவங்களையும் வந்து வெளியே போக சொல்லிட்டாங்க. பிகாஸ் இட்ஸ் ஐசியூ, அவங்களால ரொம்ப நேரம் இருக்க முடியல. இது வந்து ஐசியூவில் நடந்தது. நான் அவரோட கால் வந்து 2 தடவை எடுக்கப்பட்டது.
அதில் ஒன்று வந்து அக்கார்டிங் டு த ஃபாதர் 11 March was one of the days. ஸோ எடுத்திருக்காங்க, அப்புறம் திரும்பி வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கான காரணங்கள் ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. ஓகே, நான் அவரோட வைட்டல்ஸ் வந்து அன்ஸ்டேபிள். வைட்டல்ஸ் அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர், உங்களோட ரெஸ்பிரேட்டரி ரேட், அதாவது உங்களோட பல்ஸ், ஓகே, அப்புறம் உங்களோட ரீடிங், உங்கள் ஹார்ட் ரீடிங், இதுக்கு பேர் தான் வைட்டல்ஸ். இது எதுவுமே ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அந்த இன்டர்வியூலே வந்து அவர் எப்போவுமே வந்து மயக்கத்திலே தான் இருந்தார், ரொம்ப பேச முடியல, டியூப்லாம் வேறு இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவருக்கு பேச. ஓகே, டாக்டர் ஆல்சோ ரிப்போர்ட்டட் மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் விச் இஸ் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து அம்பியூட்டேஷன் முடிஞ்சு எத்தனோ நாளுக்கு முன்னே வந்து அவருக்கு வெளியே பேக் வைக்கணும். ஓகே, நார்மலி கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கும்போது ஒரு ஆள்னால வந்து சொந்தமாக வந்து பாஸ் பண்ண முடியாது, யூரின் பாஸ் பண்ண முடியாது. ஸோ சம்டைம்ஸ் தே ஹேவ் டு பிளேஸ் அன் எக்ஸ்டர்னல் பேக் டு அசிஸ்ட் த பேஷண்ட். நவ் த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் மீட்டிங்கில் அவங்க சொல்லியிருக்காங்க, after fighting for his life in ICU for 30 days he succumbed to his injuries on shoulder and leg. அப்படின்னா 30 நாளுக்கு அவரோட உயிரோட போராடி கடைசியாக வந்து காலிலையும் ஷோல்டர்லையும் அடிபட்டு அந்த 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 காயத்தினால அவர் இறந்துட்டாரு அப்படின்னு. நவ் திஸ் இஸ் த குரோனாலஜி. ஓகேவா, அவங்க அம்மா சொன்னபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பேசுனாங்க, அவர் கொஞ்சம் நல்லா இருந்தார், அப்புறம் வந்துட்டு திரும்பி வந்து ஓகே. சில பேர் வந்து கேட்டீங்க ஏன் வந்து எந்த ரெக்கார்ட், நானே கேட்டேன் ஏன் வந்து எதுவும் எடுத்து வைக்கல இது பண்ணலன்னு. அந்த இன்டர்வியூ 2 தடவை நான் பார்க்கும்போது, 2வது தடவை நான் பார்க்கும்போது ஐ ரியலைஸ் தட் அந்த அண்ணன் வந்து கண்ணு முடிச்சு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் டாக்டர் சொன்னாங்க அவங்க நல்லா ஆயிடுவாங்க, ஸோ டியூப்லாம் ரிமூவ் பண்ண கூட்டு பண்ண எந்த ஒரு தாயாருக்குமே சரி, எந்த ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே சரி தோணும் நல்லா வந்துடுவாங்க. ஸோ அதில் வந்து அந்த ரெக்கார்டிங் எதையும் எடுக்கணும், எந்த ஒரு எவிடன்ஸையும் எடுக்கணுன்றதுக்கான இது தோணி இருக்காது. ஸோ that could be the reason. According to the medical report, hospitals layangona report pragaram and the patient 8 of March was brought in, okay, because of disebabkan bengkak pada bahagian buku lali. Patient has a history of diabetes and heart disease. Okay, இது அவங்க அம்மா சொன்னது. Now நான் உங்ககிட்ட வந்து சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். Look at this and I want you all to try to digest it. ஓகேவா, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு, புரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு நார்மல் பர்சன், ஓகே, இப்போ நம்மள மாதிரி ஒரு நார்மலானாலும் கீழே உளுந்தோன்னா அது ஒரு 2 நாள்லையோ இல்லை 3 நாள்லையோ ஹீல் ஆகிற ஒரு விஷயம் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு 1 வாரம் 1 மாதம் கூட போகும், டிபெண்டிங் ஆன் த சிவியாரிட்டி ஆஃப் த டயபெட்டிக் பேஷண்ட். According to this patient, அவரோட ரீடிங் வந்து 30 இருந்துச்சு. I don't know how far it's true because it was not in the record, so I don't know. He was a diabetic patient for 2 years. Okay, so now இந்த பங்கா, அந்த காலில் உள்ள பங்கா, he was admitted because பங்கா பட பாகியம் புக்குலாலி. now இந்த பங்கா தான் வந்து இன்ஃபெக்ஷனாக இருக்குது. ஓகே, நார்மலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆன் ப்ராக்சிமிட்டிஸ்னால் இது, ஓகே, உங்கள் ஹேண்டு, கை, கால், ஓகே, இது நார்மலி கால். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் கெங்க்ரேன் ஆகும், நெக்ரோசிஸ் ஆகும். உங்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்லணும்னா அந்த உள்ள செல்ஸ் வந்து ரீப்ளனிஷ் பண்ண முடியாமல், அதாவது புதுசாக ஓகே திரும்பி புதுசாக இது பண்ண முடியாமல் நம்ம பாடி செல்ஸ் எல்லா செல்ஸும் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே செல்ஸ் கிடையாது. இட் வில் கீப் ரீப்ளனிஷ், இட் பிகம் அ நியூ செல். ஸோ அந்த தன்மை அது இழந்த கையோட என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஸ் கெங்கிற கருப்பாகும், கால் கருப்பாகும், அப்புறம் நெக்ரோசிஸ் ஆகும், அந்த செல்ஸ் செத்து போயிடும். செத்து போனோன்னா அந்த கால், அந்த ப்ராக்சிமிட்டிஸ், ஓகே, தீஸ் ப்ராக்சிமிட்டிஸ், அந்த கால் கை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதனால தான் வந்து இது வந்து அடுத்த காலுக்கு, அடுத்த விரலுக்கு, அந்த பெருவிரல்லேருந்து 10 விரலுக்கு, அப்புறம் காலுக்கு, முட்டிக்கு, கைக்கு, இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னே டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க அம்பியூட்டேட் பண்ணணும். பட் நார்மலி இந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு தடுக்க முடியாத ஒரு விஷயம், ஜஸ்ட் லைக் மலிக்னன்ட் கேன்சர். கேன்சர்னா வந்துட்டு 2 விதம் இருக்குது. ஒருனா வந்து ஒரு இடத்துல இருக்கும், அதை எடுத்துட்டாங்கன்னா முடிச்சு. மலிக்னன்னா வந்து அது ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கவும் அவங்கள, அதனால தான் வந்து அந்த அம்மா சொல்லியிருக்காங்க 2 தடவை அம்பியூட்டேட் பண்ண, ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருந்திருக்குது. அதனால தான் காலை வந்து 2 தடவை எடுக்கிறதுக்கு போகியிருக்காங்க. இது வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்டோட கண்டிஷன். ஓகே, இப்போ லெட்ஸ் கம் டு கணபதி அண்ணன்ஸ் கேஸ். அந்த பங்கா நாங்களா, அந்த பங்கா தான் வந்து இன்ஃபெக்ஷனுக்கு லீட் பண்ணியிருக்கு. இந்த இன்ஃபெக்ஷன் தான் வந்து இந்த ஆம்பியூட்டேஷன் வரைக்கும் லீட் பண்ணியிருக்கு. என்னோட கேள்வி ஒன்று தான், நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வியும் இதுதான், வாட் காஸ்ட் தட் இன்ஃப்ளமேஷன்? அந்த வீக்கம், அந்த பங்கா எதுனால வந்துச்சு? இப்போ இதில் சொன்ன மாதிரி
கணபதி அண்ணா அவங்க அம்மா கிட்ட சொன்ன மாதிரி போலீஸ் அடிச்சாங்களா? ஓகே, எடுத்தோடனே அடிச்சாங்க. லிசன், பிடிஆர்எம்ல கஸ்டடியில் அடி வாங்குற விஷயம் நம்ம இன்னைக்கு வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து வளர்ந்ததுலேருந்து கேட்டுட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளோட டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமே வந்து ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு 1998 அவரே கோ த்ரூ பண்ணாரு. பட் இதுக்கான எவிடன்ஸ், அதாவது ப்ரூஃப் we don't have. ஸோ அக்யூசேஷன் பண்ணுறது ஒரு சொன்னாங்கன்னு ஒரு விஷயம், பட் அதை ப்ரூஃப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அடித்தாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் வாட் காஸ் த இன்ஃப்ளமேஷன்? அந்த பங்கா எதனால வந்துச்சு? அடிச்சாங்களா? இல்லை உள்ள ரிமாண்டில் வச்சிருக்கும் போது ஓகே தீஸ்குள்ள சண்டை வந்துச்சா? ஓகே, யாருக்கு வந்து ப்ரிசன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, இல்லை ப்ரிசனர்ஸ் கூட பழகிருக்கீங்களோ, இல்லை ப்ரிசனுக்கு போய் இல்லை லோக்காப்புக்கு இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நீங்கள் வந்து சில விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு வரும். பட் ப்ரிசனுங்கிறது வேற, லோக்காப்புங்கிறது வேற, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே தீஸ்குள்ள கூட சண்டை வரல, ஏன்னா உள்ள வந்து நிறைய மண்டை ஓடிங்கெல்லாம் இருக்கும். சும்மா உட்காந்துருக்கிற ஆளுங்களே வம்பளுக்கிறதுக்கும் இருக்காங்க. ஸோ சண்டை வந்துச்சா? அப்படி வந்துச்சுன்னா பிடிஆர்எம் ஏன் தடுக்கல? ஓகே, எதுவாக இருந்தாலும் ஓகே, உள்ள வந்து ஓகே தீஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணாங்கன்னு போன வருஷம் 73 million was allocated for CCTV installation according to our MP பிரபாகரன் அப்படின்னு வந்து அவர் ஒரு இதில் கொடுத்துருக்காருன்னு. இப்போ நான் கேட்குறேன், என்ன நடந்துச்சு? எது நடந்தாலும் லோக்காப்பில் அந்த வீக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு PDRM has to come out and give the explanation to public. That is first. Next, hospital. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேஸ், அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ தெரியல. பட் தென் தேர் அகெயின் we don't know what was the severity of the illness, what was the chronicity of the condition, so we cannot speak. Okay, sorry, புரியுற மாதிரி சொல்லணும்னா அது ஒவ்வொரு ஆளும் வேற மாதிரி. ஓகே, இந்த பேஷண்ட்டும் டயபெட்டிக்காக இருப்பாங்க, இந்த பேஷண்ட் அப்படி ரெண்டு பேருக்கும் ஒரே வயசாக இருக்கும். பட் அவங்களோட சிவியாரிட்டி வேற மாதிரி இருக்கும், டிபெண்டிங் ஆஃப் அவங்களோட சாப்பாடு விதம், அவங்களோட லைஃப் ஸ்டைல், இது எல்லாம். ஓகே, வாட் எவர் இஸ் இட் வாஸ் அ டயபெட்டிக் கேஸ் தட் கேம் இன் பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அண்ட் த amputation should have solved the problem. I will hold Salayang also responsible because Salayang hospital வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்ன மெடிகேஷன் கொடுத்தீங்க, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, ஒரு மாதம் ஐசியூவில் வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, வாட் வாஸ் த ரீசன் he cannot be saved. These two people. Okay, PDRM has to come out, hospitals Salayang have to come out and explain. ஓகே, நம்ம வந்து நான் எல்லாத்த மாதிரி வந்து பிளண்ட்டாக வந்து இவங்க அடித்தாங்க இது பண்ண. பட் என்னோட கேள்வி, அவருக்கு கால் வீக்கத்தினால அட்மிட் பண்ணியிருக்காங்க, அந்த வீக்கம் எங்கேருந்து வந்துச்சு, எதனால வந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது பிடிஆர்எம் வேலை. அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, ஹாஸ்பிட்டல் Salayang ஏன் இந்த கேஸ், இட் வாஸ் அ வெரி காமன் டயபெட்டிக் இன்ஃபெக்ஷன் கேஸ். Amputation should have solved it. Of course, we know that it has a very long-term complications, but going to fatal, no, I don't think so. So hospital Salayang also partly is responsible for what happened to Ganapati Anna. Okay, this is two things. Now, Independent Police Complaint and Misconduct Commission IPMC should be introduced to ensure that the police power is not misused. Okay, போலீஸ் பவரை வந்து தவறாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற மாதிரி நானும் நினைக்கிறேன். செகண்ட், நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டர்னி ஜெனரல் சேம்பர் ஓகே ஹேஸ் த பவர் டு எலிமினேட் டெத் அண்டர் செக்ஷன் 399 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீடியர் கோட். அதாவது கஸ்டோடியலில் வந்து அதை ரிமாண்ட் பண்ணுறதுல வந்து இல்லை கஸ்டடியில் இருக்கிறவங்க ஒரு ஆள் சாகிறதோ அப்யூஸ் பண்ணுறத வந்து அதை தடுக்கிறதுக்கு அண்டர் செக்ஷன் 399 ஆஃப் த கிரிமினல் பீனல் கோட்க்கு வந்து அட்டர்னி ஜெனரல் சேம்பர் ஏஜிசி அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது அதை செய்யறதுக்கு. ஓகேவா? ஸோ அதையும் ஐ திங்க் தட் ஏஜிசி ஷுட் லுக் இன் டு இட். ஓகே, அண்ட் சுவாராமோட ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்குது ஆக்சுவல் டெத் கஸ்டடியலில் வந்து நம்ம இந்தியன்ஸ் மலேசியன் இந்தியன்ஸ் இறந்தது 55%, ஆனால் ஒஃபிஷியல் நம்ம வந்து 23.4% அப்படின்னு சொல்லியிருக்குது. இது ரெண்டுக்கும் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணோன்னா we have to go in and study. I'm just giving you all what says have reported. எல்லாம் ஜேர்னல் மீடியாஸ் எல்லாத்தையும் வச்சு நான் இது பண்ணுறேன். ஓகே, I'm telling you all now. I have explained to you all on medical part. என்னோட கேள்வி மறுபடியும் ஒன்று தான், அந்த கால் வீக்கத்துக்கு என்ன காரணம்? What happened in custody that கால் வீங்கி it has gone to this, and what happened in hospital Salayang that they couldn't save him? Alright, and என்னோட ஃபைனல் மெசேஜ் டு இந்தியன்ஸ், நான் மலேசியன் இந்தியன்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், சஸ்பெக்டாக பிடிச்சிட்டு போய் ஒன்றுமே இல்லைன்னு இன்றைக்கி அந்த அண்ணன் நம்ம கூட இல்லை. பட் ஒரு டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மாதிரி ஆளுங்களாம் வந்து பேசும்போது then something is happening. So I think that the IGP, PDRM,
இன்க்ளூடிங் த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து பேசணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ என்னோட மலேசியன் இந்தியனுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ், சஸ்பெக்டாக பிடிச்சிட்டு போயிட்டு இன்னைக்கு வந்து பிணமாக வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம வீட்டில் உள்ள பசங்களையும் சரி பிள்ளைங்களையும் சரி பார்த்துக்கிறதுக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து சின்ன விஷயம் நினைக்காதீங்க, இது ரொம்ப பெரிய விஷயம், இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு. ஏன் நம்ம மலேசியன் இந்தியன்ஸ் ரேசிஸ் அப்படின்னு சொல்றதை விட தவறு நம்ம மேலேயும் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஹைலைட் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் இருக்கு. உங்க கையில இருக்க இந்த மொபைல், இதை திறந்து டிக்டாக்கை டவுன்லோட் பண்ணி பாருங்க. அதில் எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் பாசிட்டிவாக இருக்காங்களோ அவ்வளோ நெகட்டிவான யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க. சட்டப்பட்டு டிக்டாக் என்ன 0804 இந்த மாதிரி கேங்ஸ்டர் லைன் போட்டுக்கிட்டு இது பண்ணுறது, இடையில 15 வயசு பையன் 14 வயசு பையனை அடித்து வீடியோ எடுத்து வைரல் ஆக்குனது, பூலி பண்ணுறது, அடுத்த தடவை கேட்டேன்னா கையை வெட்டிடுவேன் போட்டுருவேன் அப்படின்னு பேசுறது. இப்போ ரீசெண்டாக 28 வயசு ஒரு உயிர் அனாமத்தா போணுச்சு பங்சாரில். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது இந்த மாதிரி சில யங்ஸ்டர்ஸ் சில மைனாரிட்டி பண்ணுற தவறுனால மெஜாரிட்டி எல்லா இந்தியன்ஸ்க்கும் அடி விழுவுது. தப்பு பண்ணாத ஒரு உயிர் இன்னைக்கு போயிருச்சு. ஸோ என்னோட அட்வைஸ், உங்கள் வீட்டில் உள்ள யங்ஸ்டர்ஸையும் சரி எல்லாத்தையும் சரி முதல்ல மானிட்டர் பண்ணுங்க, எஸ்பெஷலி பேரண்ட்ஸ். ஓகே, கூட்டாளிங்களுக்குள்ள தப்பு பண்ணுறாங்களா, நீங்கள் தப்பு பண்ணல, தயவு செய்து அவங்கள விட்டு விலகிருங்க. ஓகே, மைனாரிட்டி கொஞ்சம் பேர் சேர்ந்து செய்யும் போது தான் வந்து திரும்பி ஏற்றுக்கிட்டு எல்லாம் பேசுவாங்க. மெஜாரிட்டி சாத்த ஆரம்பிங்க, பயப்படுவாங்க. உங்கள் கூட்டாளி தப்பு பண்ணுறாங்களா, உங்களால் முடியலையா, வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட சொல்லுங்கள், ரிப்போர்ட் பண்ணுங்கள், பிரிங் இட் டு த மீடியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக் த ரிப்போர்ட், டேக் லீகல் ஆக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ணுங்க. இது பண்ணி இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சுன்னா பயப்படுவாங்க பசங்க எதுவும் செய்யறதுக்கு. ஓகே, முதல்ல வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம பசங்களை வந்து ஒரு சஸ்பெக்டில் பிடிச்சிட்டு போகிறதுக்கு கூட ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே, உள்ளே என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ ஆஸ் அ மலேசியன் இந்தியன், உங்களில் ஒருத்தராக, ஒரு ஃபேமிலி மெம்பராக, ஒரு சொசைட்டியில் ஒரு ஆளாக என்னோட அட்வைஸ் இதுதான். பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கேங்ஸ்டர் லைனில் இன்வால்வ் ஆகுறாங்களா, இல்லை தப்பான ஒரு விஷயத்த செய்கிறாங்களா, ட்ரக்ஸில் இன்வால்வ் ஆகுறாங்களா, இல்லை வந்து திருட்டில் இது பண்ணுறாங்களா, இந்த மாதிரி இல்லை சம்மந்தப்பட்டவங்க கூட வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா, வெட்டி விடுங்க, இது பண்ணுங்க. அண்ட் பசங்களா உங்களுக்கு தெரியும்னா ஒன்று விலகிடுங்க, இல்லை ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கணுன்ற இது இருந்துச்சுன்னா, சமுதாயம் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள், வீட்டில் பெரியவங்ககிட்ட சொல்லுங்கள். கோ அண்ட் மேக் ரிப்போர்ட், பிரிங் இட், பப்ளிக் வில் சப்போர்ட். உள்ள என்ன நடந்துச்சு நம்மளுக்கு தெரியாது. ஐ எம் நாட் அக்யூசிங் எனி ஒன், பட் வி வாண்ட் டு நோ வாட் ஹேப்பன் தட் காஸ்ட் அ லைஃப் டு பி கான் அண்ட் வி வாண்ட் திஸ் டு ஸ்டாப். அந்த அம்மா கேட்ட மாதிரி வி வாண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாயர் வந்து, அந்த அம்மாவோட லாயர் சொல்லியிருப்பாங்கன்னு ஃபங்கி சங்கரோட இன்டர்வியூலேயே வந்து அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் பண்ணோன்னே, இதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து எந்த ஒரு பசங்களுக்கும் நடக்கக்கூடாதுன்னு அதே தான் என்னோட ரிக்வெஸ்ட்டும். ஸோ வி ஹாவ் டு பி கேர்ஃபுல், லெட்ஸ் ஒர்க் டுகெதர் அண்ட் லெட்ஸ் கெட் ஜஸ்டிஸ் ஃபார் கணபதி அண்ணன். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் டு என்ஷூர் தட் தீஸ் டோன்ட் ஹேப்பன். நன்றி, வணக்கம்.